அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏவல், பில்லி, செய்வனி, சூனியங்கள் அனைத்தையுமே ஸ்தம்பனம் செய்யக்கூடிய பிரயோக பூஜை முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர காளி அருள்வாக்கு பீடம் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வீட்டில் துஷ்ட எந்திரங்களையாக இருக்கட்டும், மாந்திரீக விஷயங்களை பயன்படுத்தி நம்ம குடும்பத்திற்கு யாராவது ஏவல், பில்லி, செய்வனி, சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் செய்திருந்தாங்க அப்படின்னா குடும்பங்கள் அதிகமாக கஷ்டப்படுவாங்க, சரிங்களா? எதை தொட்டாலும் விரயம், கெட்ட கெட்ட சொப்பனங்களாகவும் உடல்நிலை கோளாறுகளும் மன நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க, சரிங்களா? இதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு எளிமையான பிரயோக முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்குறோம், சரிங்களா? இந்த பூஜை முறையை பண்ணுறதுக்கு என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா, அமாவாசை நாளில் நடுநிசி என்று சொல்லக்கூடிய, அதாவது இரவு 12 to 1 அப்படிங்கிற நேரத்தில் தான் இந்த பூஜையை பண்ணணும். அதுவும் அமாவாசை நாளில் மட்டும்தான் இந்த பூஜையை பண்ணணும். அப்போத்தான் இந்த பூஜைக்கு உண்டான பவர் இருக்கும், சரிங்களா? முதல்ல அமாவாசை அன்று நடுநிசி நேரத்தில் இந்த பூஜையை செய்யணும். ஏவல், பில்லி, செய்வனினால் பாதிக்கப்பட்ட நபரை என்ன செஞ்சிருங்கன்னா, வடக்கு திசை நோக்கி உட்கார வச்சுக்குங்க. அப்படி வடக்கு திசை நோக்கி உட்கார வச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கனியை சுத்தமாக நல்லா எந்த ஒரு பிள்ளியும் இல்லாமல் எலுமிச்சம்பழம் கனியை, ஒரு எலுமிச்சம்பழம் கனி நல்லா பெருசாக ஒரு கனியை வாங்கிக்கிங்க. அந்த எலுமிச்சம்பழம் பழத்தை ஏவல், பில்லி, செய்வனினால் பாதிக்கப்பட்ட நபரை இடதுபுறமாக இருந்து 21 தடவை சுற்றி அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி எடுத்துக்குங்க. 21 தடவை அந்த எலுமிச்சம்பழம் தலையை சுற்றி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் முன்னாடி என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலை மேலே ஒரு கருப்பு துணியை விரிச்சிருங்க. கருப்பு துணியை விரித்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை 21 தடவை சுற்றி எடுத்து வச்சுருப்பீங்கள்ல அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த கருப்பு துணி மேலே நடுவில் வச்சுருங்க. அதுக்கு பக்கத்தில் என்ன செஞ்சிருங்கன்னா, ஒரு அகல் விளக்கில் என்ன செஞ்சீங்கன்னா, நெய் போட்டு என்ன செஞ்சீங்கன்னா தீபம் போட்டுருங்க. நெய் போட்டு தீபம் ஏற்றிய பிறகு அந்த எலுமிச்சம்பழத்திற்கு தூப தீப நெய்வேத்தியங்கள்லாம் காட்டிருங்க. காட்டிட்டு தேங்காய், பொரி, அவல், கடலை இந்த இதெல்லாம் படைச்சி அந்த எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு பூஜை போட்டுருங்க, சரிங்களா? பக்கத்தில் ஒரு அரளிப்பூவை எடுத்து வச்சுட்டு மந்திரங்களை சொல்லி, அதாவது பக்கத்தில் அரளிப்பூவில் ஒரு தட்டு நிறையா செவ்வரளிப்பூவை எடுத்து வச்சுக்கோங்க. செவ்வரளிப்பூவை எடுத்துக்கிட்டு அந்த மந்திரத்தை, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்தம்பன மந்திரத்தை சொல்லி என்ன செய்யுங்கன்னா, மந்திரத்தை சொல்லி என்ன செய்யுங்கன்னா, முதல் தடவை 108 தடவை ஒரு அரளிப்பூவாக எடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி அந்த எலுமிச்சம்பழம் மேலே போட்டுரும், சரிங்களா? இப்படி 108 தடவை போட்டு முடித்த பிறகு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு என்ன செய்யணும்னா, கருங்கோழியை என்ன செஞ்சோம்னா, அதாவது எந்த ஒரு வெள்ளையுமே இல்லாமல் வெறும் கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய கோழியை பலி கொடுத்து அந்த கோழியுடைய உதிரத்தை அந்த எலுமிச்சம்பழம் மேலே என்ன செஞ்சிடணும்னா 3 சொட்டு வர்ற மாதிரி விட்டுருங்க. அப்படி விட்ட பிறகு என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் வடக்கு திசையாக நோக்கி உட்காந்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்தபடியே உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை 1008 உரு கொடுங்க. இப்படி 1008 தடவை உரு கொடுத்த பிறகு அந்த எலுமிச்சம்பழம் கனியை அப்படியே கருப்பு துணியோடு சுருட்டி என்ன செய்றீங்கன்னா, சுரக்குடுவை என்று சொல்லக்கூடிய, அதாவது கிராமப்புறங்களில் சுரக்காய் விளைய போட்டிருப்பாங்க, சரிங்களா? சுரக்காய் விளைய போட்டிருப்பாங்க. அது விதைக்காக முத்த விட்டு அதில் ஒரு இருவார் முத்தினோன்னா அதோட நினைச்ச ஒரு குடுவை போல் இருக்கும். அதுக்குள்ளே உள்ளதெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, விதையெல்லாம் எடுத்த பிறகு அது ஒரு குடுவை மாதிரி இருக்கும். அந்த குடுவை கிடச்சிச்சின்னா அந்த குடுவைக்குள்ளே இந்த எலுமிச்சம்பழத்தை கருப்பு துணியில் சுருட்டி அப்படியே அந்த குடுவைக்குள்ளே வச்சுருங்க. குடுவைக்குள்ளே வச்சு அந்த குடுவையோடைய மேல் பகுதியை ஒரு கருப்பு துணியால் கட்டி எடுத்துருங்க. கட்டி எடுத்துங்க. சுரக்குடுவை கிடைக்காதவங்க மண் குடுவையை பயன்படுத்தலாம், சரிங்களா? தவறு கிடையாது. இது இல்லாத பட்சத்துக்கு மண் குடுவையை பயன்படுத்தலாம்.
இதே மாதிரி குடுவையாக கட்டின இந்த குடுவையை என்ன செய்யணும்னா, எந்த குடும்பத்தில் ஏவல் பில்லி செய்வினையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தின் அதாவது அந்த வீட்டில் வட திசையில் கொண்டு போய் என்ன செஞ்சிருங்கன்னா, வீட்டுடைய வெளியில் வட திசையில் கொண்டு போய் இந்த குடுவையை ஒரு 2 அடிக்கு ஆழமாக நோண்டி புதைச்சிடணும். சரிங்களா? இப்படி புதைச்ச பிறகு என்ன செய்யணும், இது புதைச்சாச்சு அப்படின்னா என்ன செய்யும், ஒன்று வீட்டுடைய வட திசையில் புதைக்கலாம், இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா கொண்டு போய் மயானத்தில் வட திசையில் கொண்டு போய் அந்த குடுவையை புதைச்சிடணும். சரிங்களா? இப்படி புதைச்சிட்டாவே போதும், எப்பேற்பட்ட செய்வனையுமே என்ன செஞ்சிடணும், அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். சரிங்களா? நம்மளுக்கு யாராவது ஏவல் பில்லி செய்வனை சூனினால் வச்சு நம்ம அழியணும், நம்ம குடும்பம் கெட்டு போகணும்னு நினச்சி பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி செஞ்சு அந்த குடுவையை கொண்டு போய் மயானத்துலேயோ இல்லை வீட்டோடைய வட திசையிலையோ கொண்டு போய் புதைச்சோம் அப்படின்னா இந்த செய்வனை இந்த மாந்திரீக பிரச்சனைகள் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். ஸ்தம்பிச்சுன்னா நிறுத்தி வச்சிடும், எந்த ஒரு செயலையுமே செயல்பட விடாமல் அப்படியே நிறுத்தி வச்சிடும். இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராமல் உங்களை பாதுகாக்கும். சரிங்களா? இதை பயன்படுத்தி எல்லாருமே பயன்படுத்துங்க. இந்த பூஜை அறையை வீடுகளில் யாரும் பயன்படுத்த வேணாம். தனியாக ஒதுக்குப்புறமான இடங்கள்லையோ இல்லை தனிமையான இடங்களில் இதை பண்ணுறது சிறப்பு. சரிங்களா? வீடுகளில் யாரும் இந்த பூஜை முறையை பண்ண வேணாம். சரிங்களா? ஏரிக்கரை, இந்த மாதிரி மயானம், இந்த மாதிரி சில காடு பகுதிகளில் இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லை குடும்பமாக இல்லை, நான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்து நான் காளிக்கு பூஜை பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க அவங்க இடத்துலையே நீங்கள் பண்ணிக்கலாம். எதுக்கு வீடுகளில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, வீடுகளில் குடும்பமாக வாழக்கூடிய வீடுகளில் இந்த பூஜை முறையை பண்ணும்போது, ஒரு பூஜையை பண்ணி நம்ம சில தேவதைகளை அழைக்கும் போது சில துர்தேவதைகளும் நம்மளோட பின்னாடி தொடர்ந்து வரும். அதனால் குடும்பங்களில் பிரச்சனைகள் கலகங்கள் உண்டாகும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பூஜை முறையை வீடுகளில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? இந்த பூஜை முறையை பண்ணுறதுக்கு முன்னாடி உடற்கட்டு மாலை பிரயோகம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உடற்கட்டு மந்திரங்களை 108 தடவை பிரயோகம் செய்த பிறகு அப்புறம் இந்த பூஜை முறையை தொடங்குங்க. ஏன்னா ஒரு செய்வனையை நம்ம ஸ்தம்பிக்க வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த தீய சக்தி என்ன செய்யணும்னா தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அந்த பூஜை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பூஜை முறையை உடற்கட்டு போட்டு பிரயோகம் செய்யுங்க. தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் இந்த பூஜை முறையை செய்யுங்க. இந்த பூஜை முறையில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு கேளுங்க. கண்டிப்பாக அந்த சந்தேகத்துக்கு நான் விளக்கம் தருவேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.